Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success STCல 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2026க்கான எல்லா சப்ஜெக்ட்கான கவர்மெண்ட் கீ தான் பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அரசு தேர்வுத்துறையால் வெளியிட்ட தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், எஸ்எஸ் எல்லா சப்ஜெக்ட்கான தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் சப்ஜெக்ட்கான கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம ஃபைனல் கீ. இந்த கீ படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பப்ளிக் வேல்யூஷன் நடக்கும். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க, ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோட்டேரி ஆஃப் இயர்லி ரிவிஷனில் வாங்கின மார்க்கை விட எல்லா சப்ஜெக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் நல்ல மார்க் எடுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கீ ஆன்சர் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஸோ இதில் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ் கீ ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. 15 1 மார்க்குமே ஆப்ஷனோட இதே மாதிரி எழுதிருக்கேன், செக் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். டைரெக்டாக ஆன்சர் இருந்தால் ஃபுல் மார்க். ஸோ அதே மாதிரி ஒரு பாயிண்ட் தான் எழுதியிருந்தால் அதுக்கு 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. 19வது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சிலம்பு, கிண்கிணி, அரைஞான், சுட்டி, குண்டலம், குலை, சுழிண்டா இதில் எதாவது 4 எழுதியிருந்தால் கூட போதும். எல்லாமே எழுது 4 கரெக்டாக தான் 2 மார்க் கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அதுக்கான ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க எத்தனை எழுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 23வது கொஸ்டின் டைரெக்டாக அதுக்கான ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுபது அது பிரிச்சா 1 மார்க், அதுக்கான பேர் எழுதுனா 1 மார்க், அது மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருத்தமான விடை எழுதியிருப்பின் மதிப்பெண் வழங்கலாம். அதாவது என்னென்னா ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்பேரிசன் பண்ண பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண் நாட்களில் ஏதாவது 3 கருத்து இருந்தால் இப்போது 3 மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இடஞ்சுட்டி பொருள், இடம், பொருள், விளக்கம் 3க்குமே ஒவ்வொரு கொஸ்டின் டேரெக்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர் கொஸ்டின் நம்ம 31வது பார்த்தீங்கன்னா உரை பற்றினா அது டேரெக்டாக 3 கொஸ்டின் 3 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பார்த்தீங்கன்னா அன்னைமொழியோட கான்செப்ட் கம்பேர் பண்ணணும். 3 கருத்துக்கள் இருப்பின் 3 மதிப்பெண் வழங்கலாம். ஸோ கம்பேர் 3 பாயிண்ட் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் மனப்பாட பகுதியும் எக்ஸாக்டாக இருந்தால் தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ அதுக்கான கீ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கம்பேர் பண்ண 3 மதிப்பெண்ணாக்கள் இலக்கண வினாக்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அணி நமக்கே தெரியும் என்ன அணிக்கிறது, சொற்பொருள், பின்வரு நிலையணி. அதுக்கப்புறம் அழகிடுதல் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் இதற்கு பிரிச்சா 1 மார்க். அடுத்த ஸ்டெப்பு அந்த கடைசி சீர் போய் குரற்பை இட்டு மலர் என்னும் வாய்ப்பாட்டை கொண்டு முடிந்துள்ள நம்ம பிடிக்கணும். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண்ணாக்கள் இந்த பாயிண்ட்லாம் இருந்தால் தான் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒழுக்க முடியும்ல இந்த பாயிண்ட் வரைக்கும் எழுதியிருந்தால் ஃபுல் மார்க். ஸோ அப்போ 3 பாயிண்ட் தான். ஸோ இந்த கான்செப்ட் எழுதியிருந்தால் ஃபுல் மார்க் 5 மார்க் கிடைச்சிடலாம். ஸோ அதனால் கவலையப்பட வேண்டாம். அதே மாதிரி கடிதம் பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க். இடம், நாள், வலப்புறம் எழுதியிருக்கணும், அதுக்கு அது மாதிரி எழுதியிருக்கணும். விழிதல் எழுதியிருக்கணும், கடித செய்தி எழுதியிருக்கணும், இப்படிக்கு ஒப்பம், உரிமையில் முகவரி, இவற்றின் அடிப்பில் கடிதம் இந்த மெத்தடில் இருந்தால் ஃபுல் மார்க் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஆணையருக்கான அனுப்புனருக்கு ஒரு மார்க், பெருநருக்கு இதில் ஆஃப் மார்க் தான் கொடுத்துருக்காங்க. காட்சியை கண்டுக்க நல்லா கவனிங்க. காட்சி கேட்டவர் பொருத்தமாக இருந்தால் ஃபுல் மார்க். அதுக்கப்புறம் படிவம் எக்ஸாக்டாக எழுதியிருக்கணும். அடுத்த கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிற்காதற்கு தகுதியான கொஸ்டின் ஓனா எழுதியிருந்தாலும் அதாவது பொருத்தமான எதுனா 5 விடை எழுதியிருக்கும் முழு மதிப்பெண் வழங்கலாம் கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் 8 மதிப்பெண் வினாக்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டும் இதே மாதிரி எழுதியிருந்தீங்கன்னா கட்டாயம் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முன்னுரை, அதாவது குறிப்பு சட்டகம் போட்டிங்கன்னா அதில் முன்னுரை எழுதியிருக்குது. விருந்தோம்பல் பற்றி இலக்கிய சான்றுகள் எழுதுறது, இப்படி பொருத்தமான உட்தலைப்பில் எழுதியிருந்தாலும் நம்ம ஓனாக எழுதி இந்த டாபிக் தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மாதிரி எழுதியிருந்தாலும் அது கரெக்டாக இருந்தால் ஃபுல் மார்க் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விரிவான பகுதியில் பொயிலில் ஒரு துணிக்கான கான்செப்டை குறிப்பிட்ட கட்டாயம் எழுதியிருக்கணும். ஸோ கதைப்பகுதியை ஒட்டி பொருத்தம் உள்தலைப்பிடும் கருத்துக்கள் எழுதியிருக்கும் முழு மதிப்பெண் வழங்கலாம். ஸோ நீங்கள் ஓனாக கூட அதாவது புரிஞ்சுட்டு எழுதினா ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கலைத்திருவிழா சென்றதும் அதுக்கு அழகாக நீட்டாக மார்க் பிரித்து கொடு. ஸோ இது தமிழ் கொஸ்டின் பேப்பர். அடுத்து நம்ம இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா 11th 1க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. தட் மீன்ஸ் ஹவுஸ் கீப்பிங், பார்த்தா பிளே ஹவுஸ் ரெண்டுமே கரெக்ட். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டினில் ஏதாவது ஒரு பாயிண்டில் கம்பேர் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் 17 பண்ண ஹர்ட் த ஃபுட் ஸ்டெப் அல்லது பார்த்தா ஃபியர் ஆஃப் கோஸ்ட் ஏதாவது ஒன்று எழுதியிருந்தால் கூட மார்க். அதே மாதிரி தான் மர்டர் ஆஃப் த விக்டர் சிவேஜ் அல்லது ரெஸ்பான்சிபிள் விக்டர் சிவேஜ் டெத் அல்லது பார்த்தீங்கன்னா பிளான்டர் ஏதாவது ஒரு பாயிண்ட் 2 மார்க். நெக்ஸ்ட் பாயிண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். நமக்கு ஸ்லாஷ் போட்டு கூட இந்த பாயிண்ட் இருந்தால் போதும். சேட், க்ளூமினா சேட் எழுதலாம் கரெக்ட், அன்ஹாப்பி எழுதலாம், டெப்ரெஷன் எது எழுதலாம் கரெக்ட் தான். 20th கொஸ்டின் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்தால் போதும். கிரம்ப், பீஸ் ஆஃப் பிரெட், ஃபுட் எல்லாமே அது உங்களுக்கு ஃபேவராக தான் கொடுத்துருக்காங்க. கிராமர் மட்டும் பாலு சேர்த்து ஏசிஎஸ் த லார்ஜ் ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறதுனால. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரைவன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தட்ஸ் மை டெலிகேட் ஏரியா இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெஸ்பெக்ட் இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். டெஸ்பெக்ட் எழுதுறாங்க கரெக்ட், இன்ஸ்பெக்ட் எழுதினாங்க பீயிங் இதில் ஏதாவது ஒரு ஆன்சர் தான் ஃபுல் மார்க் எழுதுறாங்க. ரீஅரேஞ்ச் எக்ஸாக்டாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பேராகிராஃப் பாருங்கள். அவங்க இன்ஸாக கொடுத்துட்டு ஏதாவது ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவாய்டட் ஃபார் பேராகிராஃப் வித்தவுட் மிஸ்டேக் யூசிங் த இன்ஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்தால் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. எந்த மெத்தட் எந்த கைட்லாம் படிச்சிருந்தாலும் இது ஒரு காமன் பாயிண்ட்ஸ் தான். ஸோ நமக்கே தெரியும் எம்பவர்ட் உமன், அட்டேக்கு, அதுக்கப்புறம் டெக்னாலஜி,
டெக்னாலஜி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் போயம் பேராகிராஃப்ல என்ன மெஷின் பேராகிராஃப் இருந்தது. ஹவுஸ் ஆன் எல் மிஸ்டேக் ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் பேராகிராஃப் வித்தவுட் மிஸ்டேக் யூசிங் இன்ஸ் வித் எனி ரிலவெண்ட் ஆன்சர் தான். அதுக்கப்புறம் ரைமிங் ஒரு ரைம் ஸ்கீம். அதே மாதிரி இதில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது அனஃபோரா மட்டும் தான். அனஃபோராவும் கரெக்டாக, ரெப்படேஷனும் கரெக்டாக தான். அதையும் கொடுத்தோன்னா பேராப்ரேஸ் டைட்டில் எழுதியிருந்தால் 1 மார்க்கு, பேராப்ரேஸ் பண்ணியிருந்தால் 3 மார்க், கன்க்ளூஷன் இருந்தால் 1 மார்க். ஸோ 5 மார்க் தான். ரியரிங் எக்ஸாக்டாக கொடுத்துருந்தாங்க. அதே பேசேஜுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தது. நோன் போட்டால் அல்லது நியூஸ் பேப்பர் ஆர் நாட் பிரிண்டட் எழுதலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள், அவுட்லைன் போட்டால் 1 மார்க்கு, பிக்சரு, அதுக்கு ஸ்லோகனு, அட்ரஸ், லெட்டர் ரைட்டிங் அதே மாதிரி தான், நோட்டீஸ் ரைட்டிங் அதே மாதிரி, அவுட்லைனு, அதில் எழுதக்கூடிய டீட்டெயில்ஸ் கீழே வந்து மறக்காமல் ஹெட் பை ஹெட் ஹெல்ப் எழுதினாலும் நமக்கு மார்க் இருக்குது. பிக்சருக்கு பாருங்கள், ஜென்ரலாக எனி 5 ரிலவன்ஸ் வித்தவுட் மிஸ்டேக் இல்லாத ஏதாவது 5 இருந்தால் 5 மார்க் கொடுத்துடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் நோட் மேக்கிங் நல்லா கவனி. நிறைய பேர் சொன்னது என்னென்னா ரஃப் காப்பி பெர் காப்பி எழுதணும், அப்படிலாம் கிடையாது. நோட் மேக்கிங் எழுதலாம், நான் மறக்காமல் டாபிக் கொடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் எரர்ஸ் பாட்டு பாருங்கள், தோ ஆல் தோ ஈவன் தோ எழுதினாலும் அதே பட்டு அது சென்டரில் போட்டு எழுதும் கரெக்டு தான். கோ கொடுத்து கோஸ், அதுக்கப்புறம் ஃபாண்ட் வந்து ஃபாண்ட் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து மை பெஸ்ட் ஒன் ஆஃப் தான் பெஸ்ட் கம்னா யங் சீக்கிள் அட்டர் ஜாய்ஃபுல்லிங் ஜாய்ஃபுல் தான். மெமரி போய் எக்ஸாக்டாக இருந்தால் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் டீடைல் பேராகிராஃப் தான் டைட்டில் அல்லது ஓன் சம்மர் வித்தவுட் மிஸ்டேக் மாரல். இந்த மாதிரி 8 மார்க். ரெண்டுமே நமக்கு ஈஸியாக தான் கொடுத்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சிக்ஸாக, செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஹீரோ பாலந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஈஸியாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் டேரெக்டாக, லாஸ்ட் கொஸ்டின் எனி ரிலவெண்ட் ஆன்சர். அந்த கொஸ்டின் ரிலவெண்ட்டாக இருந்தால் 2 மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கு போயம் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அதுக்குமே எத்தனை ஆன்சர் கொடுத்துருங்க. இதில் ஏதாவது ஒன்று எழுதியிருந்தாலும் எப்பவுமே போயம் காம்ப்ரிஹென்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தா பேசே டிஃப்ரெண்ட்டாக போயம் ரெண்டுமே ஈஸியாக தான் இருந்தது. அடுத்து நம்ம மேத்ஸ் கொஸ்டின், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ 100 இது வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 14 1 மார்க் ஆப்ஷன் எழுதியிருக்கேன், செக் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து 2 மார்க் கொஸ்டின்லாம் இந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் இந்த மார்க். ஸோ இது வரைக்கும் எழுதுனா 1 மார்க். அந்த ஸ்டெப் மார்க் பாருங்கள் அழகாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து பப்ளிக் ஆன்சர். அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மார்க்கு நல்ல மார்க் வரும். மேத்ஸில் கவலையப்பட வேண்டாம். ஸோ அது ஃபார்முலா எழுதியிருந்தால் எந்த ஒரு இதுதான் ஃபார்முலா எழுதினீங்கன்னா 1 மார்க்கு. ஸோ கம்பல்சரி சம்மில் பாருங்கள், அந்த ஃபார்முலா எழுதிருந்தீங்கன்னாவே 1 மார்க் கொடுத்துருவாங்க. கணச்சரத்தின் கணலவே கோலத்தின் கணலவே. அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டெப்ஸ் கம்பல்சரி கிரியேட்டிவாக கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா A cross B, F of X. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான சம் கம்பேர் பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கான வேல்யூ 3 + 33க்கான சம்மு. நெக்ஸ்ட் வந்து இப்போ டிரான்ஸ்போஸ் சம்மு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஸ் மில்னஸ் கம்பேர் பண்ணக்கூடிய சிவாஸ் இடத்துல பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கோஆர்டினேட், தட் மீன்ஸ் வந்து நாற்கரத்தையும் பரப்பலுக்கான கொஸ்டின். சாய்வு அது சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க, அதுக்கான கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் மென்சுரேஷன் சம், ஃபார்முலா. அந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமான, அதுதான் ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியமான சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து மாறுபாட்டுக்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைஸ் சம்மளோட வந்து கம்பல்சரி சம் சூப்பராக கேட்டிருந்தாங்க. ஸோ இதே வந்து மாற்று முறையில் தீர்வு கண்டு தான் முழு மதிப்பெண். அதாவது ஆல்பா பீட்டா தான் நேச்சர் ஆஃப் ரூட்டில் கம்பேர் பண்ணக்கூடியது. சம் ஆஃப் த ரூட் ப்ராப்ளம் வேறு மெத்தட் எழுதினாலும் இது ஃபுல் மார்க் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கிராஃபும் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி உதவிப்பட வரைஞ்சால் 1 மார்க். அந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிருந்தா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கதிர் வரும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் ஒவ்வொரு மார்க். ஒரு சில ஸ்டூடெண்ட் கேட்டேன், சார் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் மார்க் குறைக்கணும், தைரியமாக இருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ரொம்ப சிம்பிளாக x² - 6x + 9க்கு. ஸோ அடுத்து வந்து y = 1/2x எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குமே ரொம்ப சிம்பிளாக 8 மார்க். இது வந்து மேத்ஸ் கொஸ்டின். அடுத்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கொஸ்டின் பேர் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கீ ஆன்சர் அப்படியே பார்த்தா இப்போ பார்க்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர். ஸோ 14 1 மார்க். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஸ்டெப்ஸ் மார்க் ரொம்ப இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் இருந்தால் ஃபுல் மார்க், இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் 1 மார்க்னா. கம்பல்சரி கொஸ்டின் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ஃபார்முலா ரொம்ப முக்கியமான. அடுத்து A cross B, F of X. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் SN சம்மில் n/2a+ல் கம்பேர் பண்ணக்கூடியது. 3 + 33 சம்மு, டிரான்ஸ்போஸ் சம்மு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஸ் தியரத்தோட கம்பேர் பண்ணக்கூடிய சம்மு, ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் கம்பேர் பண்ணக்கூடிய இதே ஃபுல் மார்க் ஷுட் பி அவார்டட் ஈவன் இப்போ ஆன்சர் கிவன் இந்த ஆல்ரெடி வேறு மெத்தடில் போட்டுருந்தா. மேத்ஸ் வந்து எந்த மெத்தடில் போடலாம், ஆனால் ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருந்தால் சரி. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. எந்த மெத்தடில் போடலாம், ஆனால் ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருந்தால். மென்சுரேஷன் சம்மு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைஸ் சம் கொடுத்துருந்தேன் ரொம்ப சிம்பிளாக. அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்டிருந்த ஆல்ஃபா + பீட்டா. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொடுத்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் x² - sum of the roots into x plus ப்ராடக்ட். இது ஆல்ஃபா + பீட்டா × x plus ஆல்ஃபா பீட்டா × x = 0 அந்த கான்செப்டையும் போடலாம். ஃபுல் மார்க் ஷுட் பி அவார்டட் ஈவன் இப் த ஆன்சர் ஆர் கிவன் இன் ஆல்டர்னேட் மெத்தடில் போட்டுக்கலாம். ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. கிராஃபும் ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம சயின்ஸ்க்கான கொஸ்டின் பார்த்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். ஸோ அது பாருங்கள் ஆப்ஷன் அப்படியே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் சிங்கிள் ஆன்சர் தான். 12 1 மார்க் ஈஸியாக தான் இருந்தது. 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் இது வரைக்கும் எழுதினா 2 மார்க். ஸோ அப்படி தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒவ்வொன்று பாருங்கள், இந்த ஸ்டெப் வரைக்கும் எழுதினா இந்த மார்க் கிடைக்கும். ஸோ அதுதான் இது கொடுத்துருக்காங்க. ஏதேனும் 2 பாயிண்ட் எழுதியிருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஆஃப் மார்க்கை பிரித்து கொடுக்குறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டினில் எல்லா பாயிண்ட்டும் கொடுத்து ஏதாவது 2 பாயிண்ட் தான் 2 மார்க். அதுக்கப்புறம் கதிர் வரைபடம். அதுக்கப்புறம் நீள் வெப்ப விரிவு, பரப்பு விரிவு, அதுக்கான 2 பாயிண்ட் 3 கொடுத்து ஏதாவது 2 பாயிண்ட் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியின் திசை பாதிக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இந்த வரைக்கும் எழுதியதுன்னா ஒவ்வொரு மார்க்.
அடுத்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால், தட் மீன்ஸ் வந்து எத்தனை கம்மியாக அஸ்டிக் ஆசிட் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின், அட்டின் ஒட்டின் தகவல் எல்லாமே கொடுத்துட்டு அதில் ஏதாவது 2 பாயிண்ட் எழுதியிருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து நியூரான்கள் வகைப்பாடு, ஸோ அதுக்கான ஹெட்டிங் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் காடுகளின் முக்கியத்துவம், எத்தனை பாயிண்ட் 11 பாயிண்ட் கொடுத்துட்டு அதில் ஏதாவது 4 பாயிண்ட் எழுதி 4 மார்க் ஈஸியாக வாங்கிக்கலாம். சம்மில் அது ஃபார்முலா, அதாவது தோற்ற வெப்பரி L3 - L1 எழுதினா 1 மார்க், உண்மை வெப்பரி L3 - L2 இது ப்ராக்டிகலே கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான், ஸோ ஈஸியாக போடலாம். 8 மார்க். இப்போ 7 மார்க் கொஸ்டின் பாருங்கள், நிலைமத்தின் வகைகள் இனர்ஷியா, அது எழுதினா 2 மார்க். அடுத்து ஒவ்வொரு ஹெட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ரீசன் கொஸ்டின், நெக்ஸ்ட் சம் கொஸ்டின் கொடுத்தா 5 மார்க் அழகாக பண்ணிக்கலாம். அதுக்கு ஓம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்ஸ் எழுதிடுங்க. இருமடி கரைசலுக்கான கொஸ்டின், அதுக்கப்புறம் உதாரணம் இரட்டை இடைப்பயிற்சி வினைக்கு 5 மார்க் டைரெக்டாக எழுதிருக்கலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்எம் ஃபார்முலா எழுதினா 1 மார்க், அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா 1 மார்க், ஸோ ஈஸியாக கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி கொஸ்டினும் ஸோ நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கீ ஆன்சர் அப்படி பார்த்தா ஓகசாகி துண்டுகள் 2 மார்க், அதுக்கு கீழே கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் 1 மார்க் கொடுத்தேன். ஸோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். அடுத்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கீ ஆன்சர் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டோம். 12 1 மார்க். அடுத்து 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் நமக்கு மார்க் கிடைக்கும். நான் பல டைம் சொல்லியிருக்கேன், சயின்சஸ் வந்து கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் படி இருந்தால் தான் சம்முமே பாருங்கள், அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி ரொம்ப முக்கியம். ஃபார்முலா தான் 1 மார்க், சம் கண்டுபிடிச்சா அது. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் ஏதாவது 2 பாயிண்ட், தட் மீன்ஸ் 4 மார்க் கொஸ்டின். லீனியர் எக்ஸ்பென்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் அஃபெக்டிங் த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன் கேஸ், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான கீ ஆன்சர். அதுக்கான பேராசிட்டிக் அடாப்டேஷன், அதுக்கப்புறம் எத்தனாலிக் ஆசிட் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூரான் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர், ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்தா. ஸோ அதுக்கான கீ ஆன்சர் பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸ் இப்படி இருந்தால் தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னது 11 பாயிண்ட்ஸ், ஏதாவது 4 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். சம், அப்பரண்ட் வெயிட், ரியல் எக்ஸ்பென்ஸ் ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. 7 மார்க் கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் 2 மார்க், அது ஒவ்வொன்று எக்ஸ்பிளைன் பண்ணால் 3 மார்க். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ரீசன் 2 மார்க் கொஸ்டின். அதுக்கு சம் வந்து 5 மார்க் கொஸ்டின். ஓம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அது பைனரி சொல்யூஷன், அதுக்கான எக்ஸாம்பிள். அக்யூஸ் சொல்யூஷன், அதுக்கான டைப்ஸ். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் எழுதினா 1 மார்க், ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான 3 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பிஹெச் ஈஸி தான் கொடுத்தேன். திசு சிஸ்டம் அந்த 3 எழுதுனா 2 மார்க், போட்டோசிந்தசிஸ் எழுதுக்கு 2 மார்க், அதுக்கான பிக்மெண்ட் எழுதுறது, ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் எழுது 2 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருக்கேன், செல் பாலிஷன் அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா எனி 4 பாயிண்ட் தான். வாகசாகி பிரிமெண்ட் 2 மார்க், பாலிநியூக்ளியர் 1 மார்க். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் எஸ்எஸ்க்கான ஆன்சர் பாருங்கள். ஸோ 14 1 மார்க்கும் டேரெக்டாக தான். எஸ்எஸ் ரொம்ப எளிமையாக தான் இருந்தது. 2 மார்க்லாம் பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸ் இருந்ததுனாவே நம்ம ஃபுல் மார்க் எதிர்பார்க்கலாம். ஸோ 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் சரியாக இருந்தால் 2 மார்க் கிடைச்சிரும். திருநெல்வேலி எழுச்சிலாம் பாருங்கள் 3 பாயிண்ட் கூட ஏதாவது 2 இருந்தாவே போதும். அடுத்து பாருங்கள் ஒவ்வொரு ரேட்டிங் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. கம்பல்சரி கொஸ்டின் அப்படியே கோத்ரூ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பசுமை புரட்சி 4 பாயிண்ட் கொடுத்து ஏதாவது 2 பாயிண்ட் இருந்தால். சிப்காட் நல்லா தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் எழுதினா 1 மார்க். அது 1970 தொழில் முன்னேற்றத்தின் நிறுவப்பட்ட தொழில் தோட்டங்கள் அமைந்துள்ளதுன்னா அதுக்கு 2 மார்க் தான். அடுத்து வந்து ஃபில்லப்ஸ் டேரெக்டாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து முதல் வகுப்பு அந்த ஹெட்டிங்லாம் எழுதிட்டு ஏதேனும் 5 தலைப்பில் தொடர்புடைய கருத்து எழுதியிருந்தால் மதிப்பிடுங்க. இந்த ஹெட்டிங்கில் ஏதாவது 5 எழுதினாவே போதும். ஐநாவும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து சுதேசி இயக்கம்னு ரொம்ப முக்கியம். அந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு ஏதாவது 5 பாயிண்ட், இதில் இத்தனை பாயிண்ட் இருக்குது, ஏதாவது 5 மார்க். வேறுபாடுகள் 5 பாயிண்ட் கொடுங்க. அது ஏதாவது 2 இருந்தால் போதும் 2 மார்க் அடிச்சிடும். காரணம் கூட டேரெக்டாக எழுதலாம். நெக்ஸ்ட் கங்கை ஆற்று வடிநிலம் 5 பாயிண்ட்டு. இந்திய காடுகள் அதில் வந்து எதனா 5 தலைப்பில் தொடர்புடைய கருத்துக்கள் இருந்தால் மதிப்பிடலாம். ஏதாவது 5 ஹெட்டிங் எழுதலாம். தமிழ்நாட்டு கனிமவளமும் கிடைக்கும், அதுக்கான எழுதலாம். ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணால் அடிப்படை உரிமைகள் 5 அடிப்படை உரிமை தொடர்புடைய கருத்து எழுதினா ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் நாடாளுமன்ற அதிகாரம் செயல்பாடு எதிர்பார்த்த கொஸ்டின் தான். ஜிடிபி கணக்கீடு முறைகள் பாருங்கள், அது டைரெக்டாக எக்ஸாக்டாக இருந்தால் ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்து பண்டங்கள் மற்றும் பணிகள் வரீங்கன்னா அந்த வந்து ஜிஎஸ்டி கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். காலக்கோடு பாருங்கள், எதனால் எழுதிக்கலாம். நம்ம தமிழ் அதாவது இந்தியாவில்னா வேர்ல்டு கம்பேர் பண்ணலாம். 1930 1950 எதிர்பார்த்தா நிறைய பார்ட்னு இருந்தது. அடுத்து மேப்பு எக்ஸாக்டாக குறிச்சிருக்கோம். சான் பிரான்சிஸ்கோ, ஜெர்மனி, ரஷ்யா, ஹீரோசிமா, மொராக்கோ அழகாக குறிச்சிருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8 காந்தியடிகள் மக்கள் தருவேன். ஸோ இந்த ஹெட்டிங்கில் எழுதி எதுவும் 8 தலைப்பில் தொடர்பு கருத்துக்கு எழுதியிருந்தால் மதிப்பு 8 ஹெட்டிங் 11 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 8 ஹெட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணாவே 8 மார்க் கிடைக்கும். அதில் தமிழ் மறுமலர்ச்சியின் தோற்றம் மற்றும் இது எதிர்பார்த்த கொஸ்டின். இதுக்கு இந்த மாதிரி ஹெட்டிங்லாம் போட்டு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்திய வரைக்கும் தமிழ்நாடு வருமானம் இந்திய மேப் பாருங்கள், ஒவ்வொரு இடம் நீட்டாக எவரெஸ்ட் சிகரம், அதே மாதிரி கோதாவரி ஆறு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா கிழக்கு தொடர்ச்சி மலைகள், நெக்ஸ்ட் அகஸ்தியர் மலை உயிர்கொள்ளப்பட்ட, நெக்ஸ்ட்டு மலைக்காடுகள், தேயிலை விளையும் பகுதி, அந்தமான் நிக்கோபார். ஸோ இதெல்லாம் எக்ஸாக்டாக இது பண்ணியிருந்தீங்கன்னா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்து தமிழ்நாடு மேப் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மேப் பாருங்கள், சென்னை கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதுமலை வனவிலங்கு சரணாலயம், பனிமுத்தாறு அணை, வைகை ஆறு, வாக்நீர் சந்தி, நெக்ஸ்ட் நெல்வெளியும் பகுதி ஏதேனும் ஒன்று, அதே மாதிரி காகித தொழில்கள் அதில் மென்ஷன் மணிமுத்தாறு அணை, கன்னியாகுமரி இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான கிரேட் பாடப்பத்தில் உள்ளவாறு குறிந்தாலும் அல்லது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தாலும் மதிப்பிடுவாங்க. ஸோ
இதுக்கான ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்கான கீ ஆன்சர். ஸோ 14 1 மார்க்கு, 2 மார்க் பாருங்கள், எனி 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், 4 பாயிண்ட். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் படித்தது, ஆனால் 3 பாயிண்ட் தான், 2 மார்க் தாராளமாக. அதனால சொல்கிறேன், நீங்கள் 3 பாயிண்ட் எழுதினா 2 மார்க் கிடைக்கும். ஏன்னா 2 பாயிண்ட் எழுதினா 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கவலையப்பட வேண்டாம். 4 பாயிண்ட் படித்தது நமக்கு 3, அதனால 4 பாயிண்ட் படித்து 4மே எழுதி 3 பாயிண்ட் எழுதிங்கன்னா அதில் ஏதாவது 2 தான் 2 மார்க் கிடைக்கும். 5 மார்க்கில் பாருங்கள், ஃபில்லப்ஸு, காசஸ் ஆஃப் ஃபஸ்ட் வேர்ல்டில் ஏதாவது 5 ஹெட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் போதும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஹெட்டிங்கில் வெஸ்டர்ன் கார்டு இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் புக்கில் படித்தோம், ஏதாவது 2 பாயிண்ட் எழுதினா போதும். ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியாவை ஹெட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். மினரல் ஸ்பேசஸும் இதே மாதிரி எழுதியிருந்தால் போதும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஏதாவது 5 ஹெட்டிங், 5 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எழுதியிருந்தால் போதும். அதே மாதிரி கோத்ரூப் ஜிடிபி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டைம் லைன் வந்து நிறைய ஈவெண்ட், ஏதாவது 5 கரெக்டாக இருந்தால் போதும். இப்போ வந்து 5 மார்க். மேப்பு ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த மேப்பில் எல்லா பிளேஸும் இதே மாதிரி குறிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி பிகேம் ஆஸ்லேட்டர் நமக்கு 11 ஹெட்டிங் இருந்தால் 11ல் ஏதாவது 8 எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ரெனிசன்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எதிர்பார்த்த ஒரு கொஸ்டின், அதுக்கான கீ ஆன்சர் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேப் பாருங்கள். ஸோ இது மேப் மட்டும் எக்ஸாக்டாக இருந்தால் நம்ம வந்து மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ண நீட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு மேப்பும் நீட்டாக குறிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் 5 எக்ஸாமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட் ஃபேவராக தான் இருந்தது. எல்லாருமே ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கான கீ ஆன்சர் எப்படி வரும்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம 5 சப்ஜெக்ட் கீ ஆன்சர் ஒரே வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த கீ ஆன்சர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம எப்படி எழுதியிருக்கோம், நான் திருப்பியும் சொல்கிறேன், ஆல்ரெடி நீங்கள் கோட்டேலி, ஆஃப் ஏலி, ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷனில் வாங்கின மார்க்கை விட உறுதியாக நீங்கள் பப்ளிக்கில் நல்ல மார்க் எடுப்பீங்க. நான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எதிர்பார்த்தேன். அதுக்கான காரணம் வந்து எப்பவுமே வந்து கீ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். ஸோ அதனால் கவலைப்படாமல் இருங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல மார்க் வரும். ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் GR Success STC, I would like to say great wishes to all the students to get good marks in the public examination 2026. All the best students. Happy holidays. Okay, thank you. Bye.